எந்த கதைக்கும் முடிவுங்கிறது கிடையாது பொதுவாக. அதனால தான் எல்லா சினிமாவுக்கும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இழுக்கலாம். உண்மையிலேயே முற்றுப்புள்ளிங்கிறது வெறும் முற்றுப்புள்ளி இல்ல. அந்த புள்ளியிலிருந்து இன்னும் 4, 5 புள்ளிய வச்சோம்னா இன்னொரு கோடு நீட்டலாம். புள்ளி என்பது ஸ்டாப் பாயிண்ட் இல்ல. அது கன்டினியூட்டி கூட ஆகலாம். அது தொடக்க புள்ளியா கூட இருக்கலாம். அதனால எதுக்குமே எண்டு கார்டுங்கிறது கிடையாது. வாழ்க்கையில அப்படித்தான். ஒரு பழைய கதை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். விறகு வெட்டி கோடாரி தொலைச்ச கதை. அத கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய கதை தான் அது. அதாவது காட்டுக்கு ஒருத்தன் தன்னுடைய கோடரியை எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனான். போன இடத்துல ஒரு குளத்துக்குள்ள தன்னுடைய கோடரியை விட்டுட்டான் உள்ள. இறங்கி குளத்துக்குள்ள தேடி பார்த்தான், கோடாரியை எடுக்க முடியல. கரைக்கு வந்து நின்னு கும்பிட்டான். தெய்வங்களே உதவி பண்ணுங்க, கோடாரி உள்ள விழுந்துருச்சு, என் பொழப்புக்கு வழி இல்லைன்னு வேண்டுனான். மனமுருக பிரார்த்தனை பண்ணதுனால ஒரு தேவதை வந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள விழுந்து ஒரு தங்க கோடாரியை எடுத்து காமிச்சிச்சு. இது ஒன்னதான்னு கேட்டுச்சு. இல்லேன்ட்டான். ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து காமிச்சு. ஒன்னதான்னு கேட்டான். இல்லேன்ட்டான். அப்புறம் இவனுடைய கோடாரி, இரும்பு கோடாரி எடுத்து காமிச்சு. இது ஒன்னதான்னு கேட்டுச்சு. ஆமான்னான். அப்ப அந்த தேவதை என்ன பண்ணுச்சு? விறகு வெட்டி உன்னுடைய நேர்மையை மெச்சினேன்னு சொல்லி 3 கோடாரியும் அவனுக்கு பரிசா வழங்கிட்டு போனதா அந்த பழைய கதை. அதுக்கப்புறம் அதில் ஒரு பார்ட் 2 இருக்கு. விறகு வெட்டி கதை பார்ட் 2. இவன் என்ன பண்ணான்? அந்த தங்கம் வெள்ளியெல்லாம் வச்சு பணக்காரன் ஆயிட்டான். அந்த கோடாரிகளை வச்சு பெரிய பணக்காரனாகி கல்யாணம்லாம் பண்ணி டூர் கிளம்பி போகிறான். சென்னைக்கு போகிறான். சென்னையில் போய் பீச்சை பார்க்கறதுக்காக மனைவியோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா ஷூட்டிங்கு. ஆர்வமாக போய் அந்த சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒய்ஃபு புது பொண்ணு இருக்கே, அது வந்து கடலை பார்க்காது. இது வரைக்கும் பார்க்கல. மலையில் தானே இருந்துச்சு. கடலை பார்க்குற ஆசையில் அது போய் கடற்கரையில் போய் நின்றுச்சு. படக்குன்னு கடலுக்குள்ளே போயிடுச்சு. திடீர்னு கூட்டம், பொண்ணு உள்ளே போயிடுச்சா, முங்கிட்டா முங்கிட்டா கடலுக்குள்ளே முங்கிட்டான்னு எல்லாம் சத்தம் போட்டோன்னே விறகு வெட்டி நம்ம பொண்டாட்டி தானான்ட்டு வேகமாக ஓடினான். போய் கரையில் நின்று பார்த்தான். அவள் வந்து கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா, மூழ்கிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் பயப்படல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கோடாரியை குளத்துக்குள்ளே தொலைக்கும் போது ஒரு தேவதை காப்பாத்துச்சுல்ல, அது மாதிரி இந்த தடவை கூப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்லி கடற்கரையில் நின்று கும்பிட்டான். யாரு? விறகு வெட்டி. எனக்கு குளத்தில் கோடரி எடுத்து கொடுத்த தேவதையே வாங்கினோடனே வந்துருச்சு. என்னப்பா விஷயம்னு. கடலுக்குள்ளே என் பொண்டாட்டி விழுந்துட்டான். அப்படியா, இந்த எடுத்தாருன்னு தேவதை கடலுக்குள்ளே முங்குச்சு. முங்குனோடனே ஒரு பிரபலமான நடியை தூக்கி காமிச்சு, இதுவா அவன் பொண்டாட்டி அப்படின்னோடனே ஆமாங்க அப்படின்ட்டான். உடனே தேவதைக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா டேய், அன்னைக்கெல்லாம் நீ ஏழையாக இருக்கும்போது தங்கத்தை காமிச்சு இல்லைன்ன, வெள்ளியை காமிச்சு இல்லைன்ன, உன்னுடைய கோடாரி இரும்புன்னொடனே சரின்ன. இன்னைக்கு என்னடான்னா ஒரு பிரபலமான நடிகையை தூக்கி காமிக்கிறேன் ஆமான்ற, உனக்கு இப்போ பேராசை வந்துருச்சே அப்படின்னு தேவதை கடிஞ்சு சொன்னாங்க. ஆமாங்க தேவதை, முதல்ல பிரபலமான நடிகையை காட்டுவீங்க, அப்புறம் இன்னொரு பிரபலமான நடிகையை காட்டுவீங்க, 3ஆவதா என் பொண்டாட்டியை காட்டுவீங்க. நான் ஆமான்னுவேன். முதல் 2க்கும் இல்லைன்னு சொல்லுவேன். முதல்ல 2க்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு 3ஆவது ஆமான்னு சொன்னதுனால நேர்மையை மெச்சினேன்னு 3 பொண்டாட்டியும் என் தலையில் கட்ட பார்ப்பீங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டியை கட்டியே நான் படுற பாடு என்னால் தாங்க முடியல. வேணாம் சாமி, இதே இருக்கட்டும்னு அந்த நடிகையை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டானான். பாருங்களேன் எப்படி இருக்கு உலகம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.